ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம காடை எப்படி பொரிக்கிறதுன்னு தான் கைஸ் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் வந்து காசிக்கணும். அதுக்கடுத்தது இங்கே வந்து நம்ம காடை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி காடை கைஸ் இன்றைக்கி மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்னென்ன மசாலா அப்படின்னா கார்ன்ஃப்ளவர், சில்லி பவுட்ரு, சால்ட்டு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கடுத்து இதெல்லாம். ஸோ இப்போ அவங்க சொன்னது எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த எண்ணெய் வந்து காஞ்சோடனே நம்ம இதெல்லாம் போட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ கைஸ் எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம பொரிக்கலாம். எனக்கு ஆக்சுவலாக இந்த எண்ணெயில் இதை ஏதாவது பொரிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பயம். யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெள்ளை போட்டுருவேன் பொரிக்கிறாங்க பாருங்கள். நான் இங்கேருந்தே உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு பிடிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சும் வதக்கலாம், இல்லைனா ஸோ இப்போது நீங்கள் இல்லைனா பெரிய கரண்டி வச்சும் வதக்கிக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, ஹோல்ஸாக அந்த மாதிரி கூட வச்சு வதக்கிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி நார்மல் தோசை கரண்டி அந்த மாதிரி வச்சு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட காடை எப்படி பொரிஞ்சு வந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு சைடு பொரிஞ்சிடுச்சு, இன்னொரு சைடு பொரிக்கலாம். நல்லா பொரிஞ்சிட்ருக்கு, நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ கைஸ் நம்ம நல்லா பொரிச்சுக்கிட்டோம். கைஸ் இப்போ நம்ம நல்ல இதுவாகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுக்கலாம். ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம், அப்போ தான் சூடாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சோன்னே எடுங்க. இது வந்து ஆக்சுவலாக கொஞ்ச நேரம் எடுக்கும், பட் நல்லா டேஸ்ட் வேணும், நல்லா மசாலாலாம் இல்லாமல் இருக்கணும்னா ரொம்ப நேரம் கழித்து நம்ம எடுத்தோன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். நீங்கள் ஸோ அப்போ டேஸ்ட்டாகவும் இருக்கும்.